அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் அல்லாஹுடைய அந்த பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன பிரம்மாண்டமான சிம்மாசனம்? அல்லாஹ் தனக்கென்று ஒரு சிம்மாசனத்தை அமைத்து அதன் மீது அமர்ந்து ஆட்சி புரிகிறான். அந்த சிம்மாசனத்தின் பெயர் அர்ஷ். அந்த சிம்மாசனத்தினுடைய அளவு எவ்வளவு பெரியது என்றால், நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக அது இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே 255வது ஆயத், ஆயத்துல் குர்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆயத்திலே அல்லாஹ் தன்னுடைய குர்சியுடைய அந்த பிரம்மாண்டத்தை பற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வசிய குர்சியுஹுஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அவனது இருக்கை வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும். அதாவது அது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது என்றால், இந்த வானம் பூமி அனைத்துமே உள்ளடக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயம் எது? அல்லாஹுடைய குர்சி. அர்ஷ் என்பது என்ன? அர்ஷுக்கும் குர்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. அர்ஷ் என்றால் அல்லாஹுடைய சிம்மாசனம். குர்சி என்றால் கால் வைக்கக்கூடிய அந்த ஸ்டூல் மாதிரி உள்ள ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் குர்சிம்பாங்க. ஒரு அரசன் தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்து தன்னுடைய காலை வைப்பதற்காக ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் செஞ்சு வச்சுருப்பான, சின்ன நாற்காலி மாதிரி, அதுதான் குர்சி. ஓகே, இதுதான் அரிசுக்கும் குர்சிக்கும் உள்ள வித்தியாசம். இப்போது நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தை பற்றி பார்ப்போம். யாருமே இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இந்த முழு உலகத்தையும் சுற்றி வந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். நிச்சயமாக இந்த உலகத்திலே பார்க்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு இருக்கிறது. நம் வாழ்நாள் முழுவதும் செலவழித்தால் கூட இந்த முழு உலகத்தையும் சுற்றி என்னென்னவெல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை கண்டு நாம் முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான உலகத்தை அல்லாஹ் படைத்து நாம் வாழ்வதற்காக மிக அழகாக அமைத்து கொடுத்திருக்கிறான். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோள் சந்திரன். நாம் சந்திரனுக்கு போய் பார்ப்பதற்கே ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி தான் முடிந்திருக்கிறது. அங்கே போய் நம்மால் வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது இன்றைய காலகட்டத்தில் செவ்வாய் கிரகத்தையும் மனிதன் அடைந்து அதில் உள்ள விஷயங்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றான். மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து பல கோடி வருடங்களாகிவிட்டது. இன்றைய தினத்தில் அவனால் செல்ல முடிந்தது நிலவுக்கு மட்டும்தான். செவ்வாய் கிரகத்தில் கூட அவன் அனுப்பிய விண்கலம்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறதே தவிர அவனால் இன்னும் செல்ல முடியவில்லை. இப்படி இருக்கும்போது இந்த சூரிய குடும்பத்தில் பல கோள்கள் இருக்கின்றன. மனிதனுடைய வாழ்நாள் பூரா செலவழித்தால் கூட இந்த கடைசியில் உள்ள இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள கோளை சென்று அடைய முடியாது. அதற்கு பல தலைமுறைகளுடைய வாழ்நாள் தேவைப்படுகிறது. இவ்வளவு பிரம்மாண்டமான சூரிய குடும்பத்தில் இந்த பூமி என்பது ஒரு சிறு பகுதி. இந்த சூரிய குடும்பம் இருக்கிறது இல்லையா, இந்த சூரிய குடும்பம் மில்கி வே, பால்வெளி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேலக்சியினுடைய மிக 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 அற்பமான ஒரு துளிதான் இந்த நாம் வாழக்கூடிய சூரிய குடும்பம். நமக்கு பக்கத்தில் உள்ள சூரியனை போன்று மிகப்பெரிய பிரம்மாண்டமான சூரிய குடும்பங்கள் இந்த பால்வெளியில் இருக்கின்றன. இந்த பால்வெளி இருக்கிறது இல்லையா, அந்த மில்கி வே என்று சொல்லப்படக்கூடிய அந்த பால்வெளி இருக்கக்கூடிய கேலக்சிகள் எல்லாம் ஒரு சின்ன கேலக்சி. நல்லா பார்த்துங்க, நாம் வாழக்கூடிய அந்த சூரிய குடும்பம் அந்த மில்கி வே என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய கேலக்சியில் ஒரு சிறு துரும்பு. நாம் இருக்கக்கூடிய இந்த பால்வெளி மண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய மில்கி வே கேலக்சி போன்று பல கோடி பல பில்லியன் கணக்கான கேலக்சிகள் இந்த அண்ட சராசரத்தில் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். இவை எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கக்கூடிய வானம் முதல் வானம். அல்லாஹ் கூறுகிறான்,
இந்த முதல் வானத்தை நாம் நட்சத்திரங்களால் அலங்கரித்து வைத்திருக்கிறோம் என்று. ஸோ இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய வானம் இந்த முதல் வானத்தில் மட்டும்தான். நாம் இந்த முதல் வானத்தினுடைய அந்த பிரம்மாண்டத்தை இப்போது பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். என்ன கூறுகிறார்கள்? அல்லாஹ் 7 வானத்தை படைத்து 7வது வானத்தில் தன்னுடைய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பதாக. அப்போது இந்த வானங்களுடைய பிரம்மாண்டம் எவ்வளவு? அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எப்படி? இந்த முதல் வானம், நாம் பார்க்கக்கூடிய, நம் கண்ணுக்கு தென்படக்கூடிய இந்த முதல் வானம் இருக்கிறதல்லவா, இந்த முதல் வானம் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய 2வது வானத்தை ஒப்பிடும்போது இந்த முதல் வானம் என்பது ஒரு மிகப்பெரிய பாலைவனத்தில் தூக்கி எறியப்பட்ட ஒரு மோதிரத்துக்கு ஒப்பானது. எப்படி? இந்த முதல் வானம் இருக்கிறது இல்லையா, அது ஒரு மோதிரம் என்றால் 2வது வானம் என்பது மிகப்பெரிய பாலைவனம். அடுத்து கூறுகிறார்கள், அந்த 2வது வானம் 3வது வானத்தை ஒப்பிடும்போது இந்த 2ஆம் வானம் என்பது பாலைவனத்தில் தூக்கி எறியப்பட்ட ஒரு மோதிரத்துக்கு ஒப்பானது. இதே போன்று ஒப்புமை. அதே போன்று 3வது வானம் 4வது வானத்தை ஒப்பிடும்போது இந்த 3வது வானம் என்பது பாலைவனத்தில் தூக்கி எறியப்பட்ட ஒரு மோதிரத்துக்கு ஒப்பானது. இதே போன்று 4வது வானம் 5வது வானத்துக்கும், 5வது வானம் 6வது வானத்துக்கும், 6வது வானம் 7வது வானத்துக்கும் இதே போன்று ஒப்புமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இப்போது 7வது வானம் அல்லாஹுடைய குர்சியுடன் ஒப்பிடும்போது இதுவும் ஒரு மோதிரம், ஒரு மிகப்பெரிய பாலைவனத்தில் தூக்கி எறியப்பட்ட ஒரு மோதிரம் போன்றது. அல்லாஹுடைய குர்சி ஒரு மிகப்பெரிய பாலைவனம் போன்றது என்றால் அந்த பாலைவனத்தில் தூக்கி எறியப்பட்ட ஒரு சிறு மோதிரம் போன்றது தான் இந்த 7வது வானம். அடுத்து அர்ஷ் இருக்கிறது. குர்சி என்பது என்ன? பாதம் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டூல் போன்ற ஒரு அமைப்பு தான் குர்சி. அல்லாஹுடைய அர்ஷ் என்பது அல்லாஹ் அமரக்கூடிய மிகப்பெரிய சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தை இந்த குர்சியோடு ஒப்பிடும்போது அல்லாஹுடைய சிம்மாசனம் ஒரு மிகப்பெரிய பாலைவனம் போன்றது என்றால் அந்த பாலைவனத்தில் தூக்கி எறியப்பட்ட ஒரு சிறு மோதிரம் போன்றது தான் இந்த குர்சியுடைய அளவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அர்ஷுடைய பிரம்மாண்டத்தை இவ்வாறு விளக்கி கூறுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அர்ஷை பற்றி அல்-ஹாக்கா என்ற அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்றான். வல் மலக்கு அலா அர்ஜாஇஹா, வானவர்கள் அதன் ஓரங்களில் இருப்பார்கள். வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌம இதின் சமானியா, கியாமத் நாள் வரும்போது அல்லாஹுடைய அர்ஷை 8 மலக்குகள் சுமப்பார்கள். அவ்வளவு பிரம்மாண்ட அர்ஷை வெறும் 8 மலக்குகள் சுமப்பார்கள் என்றால் அந்த மலக்குகளுடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்கும்? இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எப்படி? அந்த 8 வானவர்களில் ஒரு வானவருடைய ஒரு காது சோனையிலிருந்து அவருடைய தோல் புஜம் வரைக்கும், அவருடைய காதிலிருந்து அவருடைய தோல் புஜம் இருக்கிற ஷோல்டர் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் உள்ள தூரம் எவ்வளவு என்றால் வேகமாக பறக்கக்கூடிய பறவை ஒன்று அவருடைய காதின் சோனையிலிருந்து பறக்க ஆரம்பித்தால் அவருடைய தோல் புஜத்தை அடைவதற்கு 700 ஆண்டுகள் ஆகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸ் அபூதாவுதில் 4102வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. கற்பனை செய்து பாருங்கள், 8 வானவர்களில் ஒரு வானவருடைய பிரம்மாண்டமே இவ்வளவு பெரியது என்றால் அல்லாஹுடைய அர்ஷ் எவ்வளவு பெரியது, அதை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன். இப்படிப்பட்ட அல்லாஹ்வின் மீது நமக்கு போதுமான அளவுக்கு பயம் இருக்கிறதா என்றால் இல்லை. இந்த ரமலான் என்பது எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம்மை அல்லாஹ் எதற்காக நோன்பு நோட்கச் சொல்கிறான் என்றால் தக்குவாவை வளர்த்து கொள்வதற்காக, அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை வளர்த்து கொள்வதற்காக. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் சியாமு கமா குதிப அலைக்குமல்லதீன மினல் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன்.
நீங்கள் முத்தகீன்களாக ஆக வேண்டி, நீங்கள் இறைவனை அஞ்சுபவராக ஆக வேண்டி உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரமலான் மாதம் முழுவதும் நாம் நோக்கக்கூடிய அந்த நோன்பு எதற்காக அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான்? அல்லாஹுவை அஞ்சுவதற்காக. ஒரு சாதாரண ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய மேனேஜருக்கு எந்த அளவுக்கு பயப்படுகிறார்? அந்த பயத்தில் ஒரு சிறு பயமாவது இவ்வளவு பெரிய அர்ஷுக்கு சொந்தக்காரனான அல்லாஹ்வின் மீது வருகிறதா என்றால் இல்லை. இவ்வளவு சக்திமிக்க இறைவன் நம்மை அணுதினம் கண்காணித்து கொண்டிருக்கின்றான். நாம் செய்கிற செயல்களை எல்லாம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். இதற்கெல்லாம் கேள்வி கணக்கு பின்னாளில் காத்திருக்கிறது என்பதையே மனிதன் சுத்தமாக மறந்து விடுகின்றான். இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹுவை திக்ரு செய்யுங்கள், அல்லாஹுவை திக்ரு செய்யுங்கள் என்று சொல்கிறார்களே, இதுதான் நினைத்து பார்ப்பது. நினைத்து பார்ப்பதுங்கிறது தான் திக்ருங்கிறது. சும்மா சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் அது மட்டும் சொல்லி கொண்டிருப்பது மட்டும் திக்ர் அல்ல. அதுவும் ஒரு வகையான அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்களில் ஒரு விஷயம். ஆனால் இது போன்று அல்லாஹுவை நாம் நினைத்து, அவனுடைய பிரம்மாண்டத்தை நினைத்து அவனுக்கு அஞ்ச ஆரம்பிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் வெளிப்படையாக எல்லோரும் இருக்கும்போது மட்டுமல்லாமல் தனியாக இருக்கும்போதும் தவறு செய்ய பயப்படுவோம். இவ்வளவு பிரம்மாண்டமான இறைவன் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய பிடரி நரம்புக்கு மிக அருகில் இருந்து உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறேன் என்று. மனிதன் என்பவன் யார்? அவனது மூளைதான் அந்த மனிதனே. ஒரு மனிதனுக்கு தலை மட்டும் இல்லை என்றால் அவன் மனிதன் கிடையாது. அந்த தலையில்தான் இந்த மொத்த உடம்புக்கும் தேவையான அந்த கட்டளைகள் எல்லாம் பிறப்பிக்கப்படுகிறது. அந்த கட்டளைகள் எல்லாம் எதன் மூலமாக இந்த உடலுக்கு வருகிறது என்றால் பிடரி நரம்பு மூலமாக தான். அந்த பிடரி நரம்பு தான் மனிதனே. அந்த பிடரி நரம்புக்கு மிக அருகில் இருந்து உங்களை அல்லாஹ் கண்காணிப்பதாக சொல்கிறான். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பிரம்மாண்டமான இறைவன், இவ்வளவு சக்திமிக்க இறைவன் உங்களை எப்போதும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த ஞாபகம் உங்களுக்கு இருந்தால் தவறு எப்படி செய்வீர்கள்? நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் கேள்வி கேட்க காத்து கொண்டிருக்கிறானே, அதையெல்லாம் நினைத்து பார்க்கிறீர்களா? அதை எல்லாவற்றையும் இந்த நோன்பு காலத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவது போல் அவன் மீதான அச்சத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த நோன்பை நாம் பயன்படுத்தி நாம் நல்ல முத்தகின்களாக அல்லாஹுவை அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் புரிவானாக. வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.